பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காண்கிற தேவன். என கண்பானுலே எங்கோ இருக்கிற ஜனங்களின் கண்ணீரை கண்டவர். ஒரு காலத்தில் எகிப்துக்கு யாக்கோபு புறப்பட்டு போனான். ஏன்னா யோசேப்பு கொண்டு போகப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37:28-29 வாசிக்கிறோம். மீதியானியர்களிலே விற்று போடப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்கிற வார்த்தை நிறைவேறும்படி யோசேப்பு போய் எதுக்காக போனான்? ஒரே ஒரு தரிசனம் கண்டான். அதை சொன்னதுக்காக அவனை கொண்டு போயிட்டாங்க, விற்று போட்டாங்க. ஆனால் தரிசனம் நிறைவேறியதா? நிச்சயம். ஒரு தடவை இல்லை. தாழ என்ன சொன்னார்? ஆதியாகமம் 37:7 என் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்க கண்டேன். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. இதுதான் அவங்களுக்கு வந்த கோபம். உங்கள் அரிக்கட்டெல்லாம் சுற்றி வணங்குச்சு. அவ்வளோ பேர் எங்கடா வணங்க, உடனே தொலைச்சிருவோண்டாங்க. ஆனால் ஒரு நாள் யாக்கோபு சொல்கிறான், எப்பா ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, எகிப்தில் தானியம் உண்டுன்னு கேள்விப்படுறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. என்ன ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது. பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? தேசமே பஞ்சத்தில் இருக்கு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து, என்னை பார்த்தா பசி தீருமா? சினிமாவில் வேணால் தீரும். ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்து அடேங்கப்பா பார்த்தா பசி தீருமோ, எங்கே பார்த்துட்டு மட்டும் சாப்பிடாம இருக்க தீருதான்னு பார்ப்போம். ஏன்னா கண்வானோடே ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்ய? எகிப்தில் தானியம் உண்டுன்னு கேட்குறேன், அறிகிறேன், நீங்கள் போய் வாங்கிட்டாங்கன்னார். வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி. ஐயா, அந்த வார்த்தையை நல்லா குறிச்சுக்கோங்க. ஆண்டவர் காண்கிற தேவன். உன்னை ஒடுக்கிறவர்களையும் உன் பட்சத்தில் கொண்டு வர அவரால் முடியும். யார் உன்னை ஒடுக்குறாங்களோ அவர்களே உங்க பட்சத்தில் வருவாங்க, உன்னை தேடி வர வைப்பார். அதுக்காக மேட்டிமை கொண்டுறாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இங்கேருந்து எல்லாம் போகிறாங்க. அப்படி போய் வாசிங்க 2ஆம் வசனத்தில் 2:3 வாசிங்க. ஆதியாகமம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியங்களை கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பின் சகோதரர் 10 பேர். ஏன்னா ஒருத்தனை வீட்டில் விட்டாங்க, ஏற்கனவே ஒருத்தன் செத்து போயிட்டான்னு சொல்லியாச்சு. 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று தெரிந்து யாக்கோபு அவனை அனுப்பவில்லை. சரி, கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இவர்களும் போனாங்க. அங்க போனா யோசேப்பு என்ன செய்தான்? யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். தானியங்களை வித்துக்கிட்டு இருக்கான். இவன் நினைச்சான் அரிக்கட்டு தான் பார்ப்பேன்னா, தானியத்தை அத்தனை பேருக்கு படி அளக்கிற பகவானா மாத்திட்டார். எனக்கு கண்வானுள்ளே இவங்க வந்து பார்த்து, யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நிறைவேறிச்சா? அதே 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. 43:26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அடுத்தாப்புல 28
அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். அதே நான் அடுத்த அதிகாரத்தில் 9ஆம் வசனம், மிக உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முகங்குப்புற திரும்ப விழுந்து வணங்குறாங்க. 14 யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். அப்பா, என் அரிக்கட்டு நிமிர்ந்துருச்சுன்னு சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர், சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் காண்கிற தேவன். என கண்வார்களே, இப்போது உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து தேடி ஒரு காரியத்தை எடுக்க போறீங்க. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? பயப்படாதே, அதிலே போலே திகையாதே, மலங்காதே. பயப்படாதே, அதிலே போலே திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. கலங்காதீங்க, ஏன்னா உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். இங்க பாருங்க, வாசிக்கலாமா? 19 ஆதியாகமம் 16ல் 7வது 8வது வசனத்தை. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? இப்படி ஒரு விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அடிமை பெண்ணு தானே, போனா போட்டுன்னு விடுறவர்ல. அவர் விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவளை மட்டும் இல்லை, உங்களையும் விசாரிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். ஏன்னா பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. யாரு? ஆண்டவராகிய இயேசு. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. படும்ல, பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமம், திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் ஓர் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமன் மற்ற நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயம் மற்ற நாமம். பின்னவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், படும் புராணங்கள் பயந்தோள் இவநாமம். பின்னவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், படும் வேதாளங்கள் பயந்தோடும் இவநாமம். இயேசுவின் நாமம், திருநாமம், முழு இருதயத்தால் ஓர் நாமம். காசிலியில் அவருக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. காசிலியில் அவருக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. இயேசுவின் நாமம், திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஐயா, அவருக்கு இணை கிடையாது, ஈடு இணை இல்லாதவர்.
இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், விசாரிக்கிறவர். கூட இருந்த ஆகார் அனுப்பிவிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? பிள்ளைய கையில் கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு. எங்கே போகிற, எப்படி போவ, ஐயோ பிள்ளைய வச்சுட்டு போறிய, ஒரு வார்த்தை கேட்டதாக இருக்கா? ஆதியாகமம் 21:14 பாருங்க. அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து அவள் பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். எத்தனை கண்ணீரோட போயிருப்பா. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் விடிஞ்சு எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டில் இப்படி ஒரு நிலை இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை கண்ணீர் விட்டு கதறி இருப்பீங்க, எத்தனை கண்ணீர் விட்டு கதறி இருப்பீங்க. போன வாரத்தில் ஒரு அம்மா என்கிட்ட அழுது அப்படி தான் யோசித்தேன். ஒரு கால் எனக்கு போயிடுச்சு, நான் இத்தனை வருஷமாக அப்படி இருந்தும் நான் உட்காந்து என்னால் செய்யக்கூடிய வேலையை செஞ்சு ஒரு ஆட்டோ ஓட்டுறான் புருஷன், 2000 ரூபா ஆட்டோ சரி பண்ணுறது கூட கொடுத்தேன். அதை வாங்கிட்டு கூட என்னை ஒரு வார்த்தை நல்லாருன்னு சொல்ல வேண்டாம், சாப்பிட்டியாமான்னு கேட்கல. கேட்டால் அவள் தான் சாப்பிடுவா விடு அப்படிங்க. இதே ஒரு காலத்தில் எம்மா நீ இருந்தால் எனக்கு வாழ்க்கைம்மா, நீ இல்லைன்னா உலகம் ஒன்றுமே இல்லைம்மான்னவர். இன்னைக்கு எல்லாம் நின்று வச்சேன். என் கண்ணீரை பார்ப்பாரா? எனக்கு அன்பானுடைய காண்கிற தேவன். உங்கள் வேதனைகளை அறிவார், உங்கள் நிலையை அறிவார். இந்த வனாந்தரத்துக்கு போகும்போது ஆகார் ஜெபிக்கவே இல்லை. எந்த இடத்துல ஜெபம் பண்ணாளா? ஒரு இடத்துலையும் ஜெபம் பண்ணல. பார்த்தா தண்ணி காலி ஆயிடுச்சு, அப்பவும் காலி ஆயிடுச்சு. புள்ள தண்ணி தாகத்தினால அழுகுது கதறுது. ஏன்னா நமக்காக தாகம் அனுபவித்தவர் இயேசு. தாகம் தாகம் என்றே தாகம் என்றே என்னக்காயே தாகம் தாகம் என்றே என்னக்காயே சுமந்தே அறியாதே எங்கள் பாவங்கள் சுமந்தே அறியாத பலியாதே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வாடுகின்றே, காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வாடுகின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையுதப்பா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையுதப்பா.
வருதப்பா. தாகம் தாகம்னு கதறின உடனே அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. ஆனால் இவ புள்ள சாகிறத கூட போய் பார்க்க மாட்டேன் போய் தூரத்தில் சத்தமிட்டு அழுத போது அவளை காண்கிற தேவன் பேசுறார். ஆகாரே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஒருவேளை நம்ம நினைச்சிருப்போம், என்ன இப்போ தண்ணியில் அவங்க கிடங்க பெரிய ஜாதியாக்க போகிறாரா அப்படிமோ. உடனே அவ கண்ணை திறக்கிறா. என்னத்தை கண்டா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அது வரைக்கும் கண்ணை மூடி எதையுமே பார்க்கல. ஏன்னா பிள்ளை சாகிறத பார்க்குற அளவுக்கு எனக்கு இந்த கொடுமை வேணுமா? ஐயோ, நான் ஏதோ ஒரு அடிமையாக போனேன், அவங்க சொன்னாங்கன்னு கேட்டேன், எனக்கு இதான் பலனா? இன்றைக்கு எனக்கு அன்பானுள்ள எத்தனையோ பேர் நல்லதை செஞ்சுட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, உங்கள் நல்லதை சொந்தக்காரங்க புரியாமல் போகலாம், உறவுகள் புரியாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் புரிந்துக்கிறார். ஏன்னா அவர் காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன். இந்த வனாந்தரத்தில் கண்ணை மூடிட்டு யார் இருப்பான்னு நினச்சி அழுதுருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வனாந்தரம் என்றால் தட் மீன்ஸ் த வில்டர்னஸ், ஆங்கிலத்தில் சொல்கிறோம். யாருமே இல்லாத இடத்துக்கு பேர் தான் வனாந்தரம். ஒருத்தருமே இல்லை. பிள்ளைய கூட்டிகிட்டு எங்கே போயிருக்கோம், எப்படி திரும்பி வர்றது தெரியாது. கொஞ்சம் தண்ணியாவது வரலாம், எந்த பக்கம் போகிறது தெரியாது. அவள் இருட்டில் போய் சேர்ந்தாலும், பகலில் போய் சேர்ந்தாலும், ராத்திரி போய் சேர்ந்தாலும் எனக்கு எழுதப்படலை இங்கே வேதத்தில். எப்போ போய் சேர்ந்தா பிள்ளைய போட்டு போய் அழுகிறா. அந்த அழுத அதே இடத்துல ஆகாரேன்னு உடனே எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். எசேக்கியாட்ட கூப்பிட்டான்ல, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். வேற ஒன்றுமே சொல்லலை. எசேக்கியான்னு கூப்பிட்டா கூட உயிரை விட்டாலும் விட்டுருப்பான். ஏன்னா என்னடா சாப்பிட்றோ திருப்பி ஏதோ சொல்ல போகிறாரேன்னு. அதனால தான் நீ போய் முதல்ல சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். இவட்ட அங்கேருந்து ஆகாரே, ஏன் ஐயா ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அவனை எழுந்து கையில் பிடிச்சிட்டு போ, பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ மனசுக்குள்ள வந்துருக்கு, தண்ணியே இல்லாமல் இருக்கான், எங்கிட்ட போய் பெரிய ஜாதியாக்க? குடிக்கிற தாகம் நீக்க தண்ணி இல்லையே. கண்ணை திறக்கிறா, ஒரு நீரூற்றை கண்டாள். வாசிங்க. அவன் கண்களை திறந்த போது அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அதனால தான் சொன்னார், இயேசு சொன்னார், என்னிடத்திலே பானம் பண்ணுகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். யோவான் 7:37-38 அவர் சொன்னார், பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொன்னது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுங்க. தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். சிஸ்டர் சாராநாஜி பாடினாங்கல்ல, தீப தண்ணீரான கர்த்தர் இயேசுநாத ஜீவன் உனக்களிப்பார். தீப தண்ணீரான கர்த்தர் இயேசுநாத ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த புருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி போலவே பாய்கின்றதே நம்பிக்கை சுவண்டைவா, நம்பிக்கை சுவண்டைவா.
ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த புருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பிக்கை சுவந்தை வா, நம்பிக்கை சுவந்தை வா. எனக்கு அன்பானவர்களே, கண்ணை திறக்கிறா. முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஜீவன் போற நேரத்தில் என்ன தேவை? சிம்சோனுடைய காரியத்தில் பார்க்கிறோம். ஒரு கழுத தாழை எலும்ப வச்சு 1000 பேரை கொன்னுட்டான். ஆனா கடைசியில் தண்ணி தாகத்தினால சாக போறான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினால் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். உடனே அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 1 ராஜாக்கள் 3:16 வாசிக்கிறோம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கின் வெட்டவெளி எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். எத்தனை இடத்துல தண்ணீர் தாகத்தை கர்த்தர் தீர்த்திருக்கிறார். அவர் காண்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய தாகத்தையும் தீர்ப்பார். ஒருவேளை நீங்கள் ஒரு தாகத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துருக்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகுமா? என் மகளுக்கு ஒரு நல்ல மணமகன் கிடைப்பானா? ஐயோ, என்னால் ஒரு வரதட்சணை கூட கொடுக்க முடியாது, நான் இந்த நிலையில் இருக்கேன், என் மகளுக்கு ஒரு துணை வருமா? எத்தனை சகோதரிகள், எத்தனை பேர் என் பையனுக்கு ஒரு துணை கிடைக்குமா? ஐயோ, படிச்சுட்டு இவ்வளோ நாள் இருக்கிறான், ஒரு பொண்ணு கூட இல்லையே, வர பொண்ணெல்லாம் ஏதாவது தடையாக போயிடுதே, கல்யாணம் நடக்குமா? உங்கள் தாகத்தையும் கர்த்தர் அறிந்து நிச்சயமாக அந்த தாகத்தை தீர்ப்பார். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்கவாருன்னு சொல்லி நீங்களும் கூட்டு பாருங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற தேவன். கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் போதெல்லாம் கடிப்பான நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்க, இரவும் பகலும் கேட்குறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கு, பொருளாதார தேவை சந்திக்கப்படுவதற்கு. ஏன்னா எங்கள் சபை ரெண்டுமே பார்வையில்லாத மக்களும், கை கால், சில வேளைகளில் கை இருக்கும் கால் இருக்காது, அப்படிப்பட்ட மக்களும், சில வேளைகளில் கணவனை இழந்தவர்களும், இப்படிப்பட்ட எளிமையானவர்களுக்காக இந்த சபையை வைத்திருக்கிறோம். ஏன்னா யாரையும் வெளியே தள்ளுறதுக்கு இல்லை. என்கிட்டலாம் ஒருத்தர் வருவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை காமிக்கலாம், காலெல்லாம் அப்படி புண்ணாக இருக்கும், ஈ மொய்க்கும். எல்லாம் சொல்லுவாங்க, இவரை கொண்டு வெளியே உட்காரைங்க. நான் சொல்லுவேன், இயேசுவை வெளியே உட்கார வச்ச மாதிரி ஆயிரும், உள்ளே உட்காரைங்க. அதுக்கு ஒரு பிணாயில் போட்டு தொடப்போம். எனக்கு அன்பார்கள், இப்படிப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்படணும். இதற்காக நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். எப்படி பிரதர், ஒரு உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், ஏதோ உங்களால் முடிந்ததை உதவலாம், கட்டாயம் இல்லை. 2 சபைக்கு சாப்பாடு போட்டால் 25,000 வந்துடும். அதுக்கான அவ்வளோ செய்யுங்கன்னு சொல்லலை, உங்களால் முடிந்ததை கர்த்தர் ஏவுகிறபடி. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சி ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 5,000 வந்துடும். ஏன் ஒரு நாள் ஆத்துமாக்களை அழைத்து வர 4,000 ரூபா. திருநெல்வேலி ஆலயத்தெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டுதிராங்களை கூட்டிகிட்டு வர ஆலயத்துக்கு திருப்பி கொண்டு விட 4,000 ரூபா. இந்த வேன் வாடகைக்கு உதவலாம். ஒரு மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டாங்க.
ஒரு பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக உதவும், ஊன்றுகோலுக்கு உதவலாம். எத்தனையோ பேர் நல்ல உடுப்பு இல்லாமல் வராங்க, இவர்களுக்கு துணிமணிகள் கொடுக்க உதவலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமில்லை, விசனமாயல்ல. பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசை. எப்படி தொடர்பு கொள்ள சொல்லுங்களேன். இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என்னிடத்தில் கேளுங்க, அதற்கான வழிகளை சொல்லுவேன். சுவிசேஷம் படிக்கினாலும் அதற்கான பணிகளையும் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5க்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் காண்கிற தேவன், காண்கிற தேவன். இந்த உலகத்தில் பெற்ற தாய் தன் பிள்ளையை காணாத உலகத்தில் வாழ்கிறோம். கட்டின மனைவி வயது வந்த காலத்தில் புருஷனை காண்கிறது இல்லை. வயது வந்த காலத்தில் தன் மனைவியை நேசிக்கிற புருஷனை காணலை. ஆனால் எத்தனை வயது வந்தாலும் உம்மை ஏற்றுக்கொண்ட எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் வைத்து காண்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கண்ணீர்களை மாற்றும், கவலைகளை மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூறுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற பல வருடங்களாய் தாங்கி வருகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.